உன்னை தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்டேன். உன்னை சிறு வயது முதல் பராமரித்தேன். உனக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்தேன். உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்தேன். உன்னை அழகாக உருவாக்கினேன். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தேன். ஆனால் 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 நீயோ உனக்கு மேடைகளை உண்டாக்கினதால் உன் இருதயம் என்னை விட்டு விலகி சோரம் போயிற்று. மேடை என்பது கசப்பு, வைராக்கியம், கோபம், இருமாப்புள்ள இருதயத்தை குறிக்கிறது. பண ஆசை, கீழ்ப்படியாத தன்மையை குறிக்கிறது. உலக பொருளுக்காக தேவனை விட்டு விலகி போகிற தன்மையை ஆவியானவர் உணர்த்துகிறவராக காணப்படுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு அழைத்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பாருங்கள். மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே கிடந்த நம்மை அவர் நன்றாய் மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை அவர் உங்களில் சிலருக்கு செல்வங்களை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, தொழிலை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த அனுபவத்திலே ஆரம்ப காலத்தில் நீங்கள் தேவன் மீது கொண்டிருந்த அன்பை இப்பொழுது கொண்டிருக்கிறீர்களா? ஆரம்பத்திலே ஆண்டவரே என்னை உயர்த்தும் உயர்த்தும் என்று கெஞ்சினீர்களே, அந்த நாட்களில் தேவனை தேடின அனுபவம் செல்வ பெருக்கினாலே நிறைந்திருக்கிற இன்றைக்கு உங்களுக்கு அது நிறைவாக காணப்படுகிறதா? ஒருவேளை இன்றைக்கு அநேகர் பொருளாசை என்னும் மேடையை தங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டு தேவாதி தேவனை விட்டு அல்லது தன்னை ரட்சித்தவரை, தன்னை தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்டவரை, மரித்து போவேன் என்று நினைத்த நம்மை உயிரோடு கூட வைத்திருக்கிறவரை விட்டு அனித்திய நன்மைகளுக்காக விலகி போன ஒரு காரியத்தை குறித்து ஆவியானவர் உணர்த்துகிறார். விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படி காணப்படுகிறோம்? ஒருவேளை கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறார். ஒரு விஷயம் நம்மை கர்த்தரண்டை திருப்பிக் கொள்வோம். நான் ஆதி காலத்திலே தேவன் மீது கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்துவோம்.